ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம். வாருங்கள், இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். அதற்கு யோராம், ஒரு குதிரை வீரரை தயார் செய், அவர்களை சந்திக்குமாறு அவனை அனுப்பு, அமைதிக்காகவா என்று அவன் கேட்கட்டும் என்றான். ஆக இதை பார்த்தவுடனே அந்த காவல் மாடத்தினுடைய காவலன் என்ன செய்கிறான்? உடனே தகவலை அரசனுக்கு தெரிவிக்கிறான். அரசன் யோராம் இப்பொழுது அடிபட்டு இருக்கிறான், காயப்பட்டு இருக்கிறான். காயத்தை குணப்படுத்துகின்ற அந்த நிலையில் அவனுக்கு செய்தி போகிறது. உடனே அவன் சொல்லுவது, உடனே ஒரு படை வீரரை அனுப்பி குதிரையில் அனுப்பி என்ன பண்ணணும்? இவன் அமைதிக்கான செய்தியை கொண்டு வருகிறானா? அதாவது இதில் ரெண்டு பொருள் கொள்ளலாம். ஒன்று, அமைதிக்கு என்றால் சிரியா நாடு இப்போ அமைதியை தேடுகிறது என்று எதுவும் செய்தி கொண்டு வர்றானா? நாங்கள் எங்களுடைய போரை முடித்து கொள்கிறோம், இனிமேல் நாங்கள் போரிடப் போவதில்லை, நாங்கள் உங்களோடு இஸ்ரேலோடு அமைதி காக்க தயாராக இருக்கிறோம், அமைதி உடன்படிக்கை ஏற்படுத்த தயாராக இருக்கிறோம் என்று யாரும் போர் வீரர் யாரும் செய்தி கொண்டு வருகிறாரா என்பது முதல் கருத்து. ரெண்டாவது கருத்து, இந்த படையில் வருகிறவர்கள் எதுவும் அமைதி என்கிற அந்த சிந்தனையை கொண்டு வருகிறார்களா? அதாவது நாங்கள் உங்கள்கிட்ட போரிடுவதற்காக வரவில்லை, அமைதிக்காக வந்திருக்கிறோம், நாங்கள் வெள்ளைக்கொடி பிடித்து வேறு யாராவது அவனுடைய எதிரிகள், சிறியர்கள் தவிர்த்து மற்ற எதிரிகள் யாராவது, நாங்கள் இஸ்ராயல் நாட்டோடு போரிடவில்லை, நாங்கள் அமைதி தேடி உங்கள்கிட்ட வருகிறோம் என்று அந்த நோக்கத்திற்காக வருகிறார்களா என்று நீ போய் யார் அனுப்பணும்? குதிரை வீரனை அனுப்பி விசாரிக்க சொல் என்று ஆள் அனுப்புகிறான். என்ன நடந்தது? 18வது வசனம். அவ்வாறு குதிரை வீரன் ஒருவன் ஏகுவை சந்திக்க புறப்பட்டு சென்று, அமைதிக்காகவா என்று அரசர் கேட்க சொன்னார் என்றான். ஆக சென்ற இந்த குதிரை வீரன் வருகின்ற அந்த நபரிடத்தில் படையோடு வருகின்ற, அதாவது சிறிய படை தான், அதிகமான பெரும்படை அல்ல, சிறிய படையோடு வருகின்ற அந்த குதிரை வீரனிடத்தில், அவன் குதிரையில் தான் வருகிறான், தேரில் வருகிறான். இந்த தேரில் வருகின்ற அந்த வீரனிடத்தில் கேட்கிறான், நீ அமைதிக்காக வருகிறாயா என்று அரசன் கேட்க சொன்னான் அப்படின்னு அவன் கேட்கிறான். அதற்கு ஏகு என்ன பதில் கொடுக்கிறான்? அதற்கு ஏகு, அமைதி பற்றி பேசுவதற்கு நீ யார்? திரும்பி என் பின்னே வா என்றார். ஆக அமைதி பற்றி பேசுவதற்கு உனக்கு என்ன தேவை இருக்கிறது? உன்னுடைய உயிர் தப்ப வேண்டுமென்றால் நீ என் கூட பின்னால் வா. ஆக இவன் என்ன செய்கிறான்? வந்த வீரனை அவனுக்கு பதில் சொல்லி அனுப்பவில்லை, நீ என் பின்னாலே வா. நீ அதாவது தெளிவாக இருக்கிறான். முதலில் யார் வருவது என்று அரசனுக்கு தெரியவும் கூடாது, ரெண்டாவது வருகின்றவர்கள் தப்பியோடவும் கூடாது. எனவே இந்த நிலையில்தான் அவன் தனக்கு பின்னாலே வரும்படி அவனை கட்டளையிடுகிறான். வேறு வழி இல்லை. என்றால் ஏகு என்கிறவன் படைத்தவன், எல்லாருக்கும் தெரியும், போனவனுக்கு தெரியும், ஆனால் யாருக்கு தெரியாது? அரசனுக்கு யார் வருவது என்று தெரியாது. அது மட்டுமல்ல, அந்த காவல் காக்கின்ற அந்த காவலனுக்கும் தெரியாது யார் வருவது என்று. எனவே போனவன் எல்லாம் இங்கே போனவன் திரும்பி ஏகு கூடவே வரவேண்டிய ஒரு சூழ்நிலை. எனவே அரசனுக்கு வருகின்றவன் யார் என்கிற செய்தி தெரியவில்லை. இதில் அமைதியை பற்றி பேசுவதற்கு நீ யார் அப்படின்னா, அதில் என்ன பொருள் என்றால், நான் அமைதியை ஏற்படுத்த வரவில்லை, கலகத்தை ஏற்படுத்த வருகிறேன் என்பது பொருள். அதான் அடிப்படை அவன்கிட்ட. இது ஒரு இதை எதிர்நிலையிலும் நாம் சிந்தித்து பார்க்கலாம். அதாவது நேரடி பொருளில் அமைதி
உண்டா என்கிற அந்த கேள்விக்கு நான் அமைதி ஏற்படுத்த வரவில்லை, சண்டை ஏற்படுத்தவே வந்தேன், உங்கள் மத்தியில் நான் குழப்பத்தை ஏற்படுத்தவே வந்தேன் என்று அவன் பதில் கூறுவது போல இருக்கிறது. இதை நாம் இன்னொரு நிலையில் வச்சு பார்க்கலாம். அதாவது எரேமியா புத்தகம் 20ஆம் அதிகாரம், அதில் எரேமியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அவர் என்ன பண்ணுவார், அரசனுக்கு எதிராக குரல் கொடுப்பார். நாடு அழிய போகிறது, பபிலோனியர்கள் அடிமைப்படுத்த போகிறார்கள் என்று அவர் சொல்லுவார். அந்த நேரத்தில் யாவே என்ன சொல்வார்னா, நீ ஒரு மண் குடத்தை எடுத்துக்கொண்டு போய் அதை கோவிலுக்கு முன்னால் போட்டு உடை, இதே மாதிரி இந்த இஸ்ராயல் நாடும் உடைய போகிறது, சிதறண்டு போக போகிறது என்று அடையாளப்படுத்து அப்படின்னு சொல்லுவார். இவரும் போய் செய்வார். செஞ்ச உடனே அந்த ஆலயத்தில் இருக்கிற குரு பஸ்கூர் என்கிறவர், அவர் என்ன சொல்லுவார், எரேமியா கடுமையாக கோபம் கொண்டு அவரை சிறையில் அடைச்சிருவார். அடுத்த நாள் இதே பஸ்கூர் சிறையிலிருந்து வெளியே கொண்டு வருவான். அப்போ எரேமியா கடுமையான வார்த்தையை சொல்லுவார், பஸ்கூர், நீ இனிமேல் பஸ்கூர் அல்ல, நீ இனிமேல் மாகோர் மிஷாப்பு. அதாவது 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இந்த வசனம் வருகின்றது. நீ மாகோர் மிஷாப்பு, இனி பஸ்கூர் அல்ல. பஸ்கூர் என்றால் அமைதி. அதாவது அக்காடியன் மொழி, பபிலோனியர்களுடைய அக்காடியன் மொழியில் பஸ்கூர் என்றால் அமைதி என்று பொருள். எனவே நீ அமைதி அல்ல. மாகோர் மிசாப்பு என்றால் என்ன பொருள்? எங்கும். மாகோர் என்றால் எங்கும், எல்லா திசைகளிலும், எத்திக்கிலும். இப்போ எத்திக்கிலும் மிசாப்பு என்றால் திகில், திகில், குழப்பம், போராட்டம், அதான் பொருள். எரேமியா கடுமையாக சொல்லிட்டு அவர்வாட்டு போயிருப்பார். ஸோ நீ அமைதி நினச்சிட்டு உன்னைய, நீ பண்ணுற கூத்துக்கெல்லாம் உன்னை சுற்றிலும் திகில் என்று சொல்லிவிட்டு போய்விடுவார். ஏறக்குறைய அதே ஒரு சிந்தனை தான். நீ அமைதியை கொண்டு வரேன்னு நினைக்கிறியா, நான் திகிலை கொண்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த 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 பொருளில் தான் இந்த கேள்வி ஒரு எதிர்நிலையை சுட்டி காட்டுகிறது. ஏகு கேட்ட அந்த கேள்வி, அமைதியை பற்றி பேசுவதற்கு நீ யார்? பொறுமையா அமைதியா என் பின்னாலே வா அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் ஒரு பெரிய போராட்டத்தையே முன்னெடுத்திருக்கிறேன் என்று சொல்லாமல் சொல்லுவது போல இந்த வார்த்தை இருக்கிறது. தொடர்ந்து, அப்பொழுது காவலன், தூதர் அவர்களை சென்றடைந்தான், ஆனால் இன்னும் திரும்பவில்லை என்று அறிவித்தான். அப்போ இப்பொழுது காவலன் அரசனிடத்தில் மீண்டும் சொல்லுகிறான், தூதன், நீர் அனுப்பிய தூதன், அதாவது குதிரை வீரன் போனா, நான் போனவன் திரும்பி வரவே இல்லையே, என்ன செய்வது என்று அரசனிடத்தில் அறிவிக்கிறான். அரசன் இப்போ என்ன செய்கிறான்? 19ஆம் வசனம், அரசன் மற்றொரு குதிரை வீரனை அனுப்ப அவன் அவர்கள் முன்பாக அமைதிக்காகவா என்று அரசர் கேட்கச் சொன்னார் என்றான். எனவே 2ஆம் முறையும் அதே மாதிரி நடக்கிறது. 2ஆம் முறையும் குதிரை வீரனை அனுப்புகிறான். 2ஆம் முறையும் அந்த குதிரை வீரன் என்ன பண்ணுறான்? அமைதிக்காகவா என்று அரசன் கேட்க சொன்னான் என்கின்ற போது இப்பொழுது இவன் ஏகு என்ன பதில் சொல்லுகிறான்? அதற்கு ஏகு, அமைதி பற்றி பேசுவதற்கு நீ யார்? திரும்பி என் பின்னே வா என்றான். இது மீண்டும் ரெப்படீஷன். இது மறுபடியும் முன்பே நிகழ்ந்த அதே நிகழ்வு மீண்டும் நடக்கிறது. அப்படின்னா இந்த யோராமுக்கு எந்த அளவுக்கு பயம் இருக்கிறது என்பதை இது சுட்டி காட்டுகிறது. அதாவது 2 பேரை அனுப்புகிறான் என்றால் அவன் அவனாக வர விரும்பவில்லை, அவனாக போகவும் விரும்பவில்லை. அவன் வருகின்றவன் எதிரிதானா என்கிற அந்த பயம் அவனுக்கு இருக்கிறது. அவன் உண்மையிலே அமைதியை கொண்டு வருவனாக அவன் நினைக்கவில்லை. அதனால தான் முன்னோட்டம் பார்ப்பது போல இது ஒரு முன்னோட்டம். ஆட்கள் யாரும் முன்னாலே எப்படி அந்த காலத்தில் மன்னர்கள் எல்லாம் உணவில் நஞ்சு கலந்திருக்கா என்பதற்காக என்ன பண்ணுவாங்களாம், ஒரு நாயையோ அல்லது வீட்டில் வளர்க்கிற மிருகங்களையோ முதல்ல சாப்பிட வச்சுட்டு அது உயிரோடு இருந்தால்தான், அது சாப்பிட்ட உணவை உண்ட பிறகு உயிரோடு இருந்தால்தான் அவர்கள் உண்பார்களா. இது ஒரு முன்னோட்டம். இப்போ ஒரு விலங்கு இறக்கவில்லை அப்படின்னா இன்னொரு விலங்கை ஒரு முயற்சி செய்து பார்ப்பது, இது சரியாக இருக்கிறது என்று தெளிவு வந்த பிறகுதான் அவர்கள் உண்ணுவார்கள். அதே போல தான் இது ஒரு முன்னோட்டம் போல தன்னுடைய
உயிரை பாதுகாப்பதற்காக அவன் எடுக்கிற முயற்சிகள், தனக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது என்பதற்காக அவன் எடுக்கிற ஒரு முயற்சியைத்தான் இது சுட்டி காட்டுகிறது. தொடர்ந்து 20வது வசனம், ம், காவலன் மீண்டும் அவன் அவர்களை சென்றடைந்து விட்டான், ஆனால் அவனும் இன்னும் திரும்பவில்லை, வேறொருவனோ தேரோட்டி கொண்டு வருகிறான். ஆக போனவன் திரும்பவில்லை, இப்ப இன்னொருவன் தேரோட்டி கொண்டு வருகிறான் என்கிற குறிப்பை தருகிறான். அப்ப போனவன் பின்னாலே நின்றுக்கிட்டான், 2 பேருமே மீண்டு வரவில்லை. ஆனால் ஒரு போர் வீரன் வேறொருவன் யாரோ ஒருவன் அவன் தேரோட்டி கொண்டு வருகிறான், அவனை பற்றிய குறிப்பையும் சொல்லுகிறார். அது நிம்சியின் மகன் ஏகுவை போன்று உள்ளது. இங்கே நிம்சியின் மகன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனால் நிம்சியின் மகன் அல்ல, நிம்சியின் பேரன். அது ஒரு தவறுதான். நிம்சியின் மகனுடைய பேரன், மகனுடைய மகன். நிம்சியினுடைய மகன் வந்து யோசபாத். இந்த யோசபாத்தினுடைய மகன் தான் யாரு? ஏகு. அதனால் இங்கே நிம்சியின் மகன் என்ற குறிப்பு இருக்கிறது. நிம்சியினுடைய பேரன் என்று தான் அது இருந்திருக்க வேண்டும். இந்த நிம்சியின் பேரன் ஏகுவை போன்று உள்ளது அப்படின்னு காவலன் கண்டுபிடித்து விட்டான். என்றால் ஏகுவை பற்றி தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது, படைத்தலைவன். அதனால் அவனோடு சேர்ந்து பல படைத்தலைவர்கள் இருக்கிறார்கள். அதனால் ஏகு அடிக்கடி இங்கே இஸ்ரேல் பகுதிக்கு, குறிப்பாக யோராமுடைய வீட்டிற்கு வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருந்திருக்கிறது. அதனால் இவனால் தூரத்தில் இருந்து கூட அவன் ஏகுவாக இருக்கலாம் என்ற கணிப்பு இருக்கிறது. காரணம் என்ன சொல்கிறான்? இவன் எப்படி ஏகு என்று நான் அடையாளம் காட்டுகிறேன் என்பதற்கு அவன் சுட்டுகின்ற காரணம் என்ன? தொடர்ந்து, அவன்தான் பைத்தியக்காரனை போல் ஓட்டுவான் என்றான். அதாவது குதிரை ஓட்டும் போது பயங்கரமான வேகத்தோடு ஓட்டுகிறவன், முன்னாலே என்ன போகுது பின்னாலே எது வருது என்று தெரியாமல் கண்ணை கட்டிக்கிட்டு ஓட்டுறான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அளவுக்கு ஒரு வெறி பிடித்தது போல ஓட்டுகிறவன், குதிரை ஓட்டுகிறவன் இந்த நிம்சியின் பேரனாக இருக்க யோசபாத்தினுடைய மகனாக இருக்கிற ஏகு. அதனால இவன் குதிரையை ஓட்டுகின்ற அந்த நிலையை வைத்து இவன் யாராக இருக்க முடியும் என்கிற அந்த தெளிவை காவலன் சொல்லுகிறான். அப்படின்னா அந்த காவலன் எந்த அளவுக்கு ஆட்களை அடையாளம் கண்டு கொண்டு இருக்கிறான், அதுதான் ஒரு காவலனுடைய சிறப்புத்தன்மை. தூரத்திலிருந்து வருகின்ற போதே இவனாகத்தான் இருக்க வேண்டும். அப்போ குறிப்பறிந்து செயல்படுதல். அப்படி இருந்தால்தான் காவலர்கள் வந்து எதிரி படைகளிடமிருந்து தங்களுடைய நாட்டை பாதுகாக்க முடியும். இல்லாவிட்டால் பாதுகாக்க முடியாது. அதனால் இந்த அரண் சூழ்ந்த நகரை பாதுகாப்பது என்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல. யாரோ ஒருவர் அங்கே அந்த அரணில் இருப்பது அல்ல. குறிப்பறிந்து செயல்படக்கூடிய, எதிரி படையை கண்காணிக்க தெரிந்த ஒரு நபராகத்தான் அவர் இருக்க வேண்டும். அதனால் இவர் ஒரு திறமையான ஒரு காவலராக இருக்க வேண்டும். அதனால தான் தூரத்தில் அந்த தேரை ஓட்டி வருகின்ற அந்த மனிதனுடைய வேகத்தை வைத்து கொண்டே இவனாகத்தான் இருக்க முடியும் என்று இவனால் கடிக்க முடிகிறது. தொடர்ந்து 21வது வசனம், உடனே யோராம் தேரை பூட்டுங்கள் என்று கூற அவர்கள் தேரில் குதிரைகளை பூட்டினார்கள். இஸ்ரேலின் அரசன் யோராமும் யூதாவின் அரசன் அகசியாவும் தத்தம் தேரில் ஏறி ஏகுவை சந்திக்க சென்றனர். ஆக ஏகுதான் வருகிறான் என்று சொன்ன உடனேயே யோராமுக்கும் அவனுடைய கூட இருக்கிற ஏறக்குறைய அவனுடைய உறவினர் தான். அகசியா என்பது வேறு யாரும் இல்லை, இவனுடைய யோராமுடைய சகோதரி மகன். யோராமுடைய சகோதரனுடைய மகன் தான் அகசியா. அகசியனுடைய தாய் அத்தாலியா வந்து யூத நாட்டிலே திருமணம் செய்து வைக்கப்பட்டவள். அந்த அவளுடைய அகசியாவுக்கு, அதாவது அகசியா, யோராம் இவர்கள், அதேபோல் அத்தாலியா, 3 பேருமே ஆகாப்பினுடைய பிள்ளைகள், அதாவது ஈசபேலுடைய பிள்ளைகள். அத்தாலியா யூதா நாட்டிலே திருமணம் வைக்கப்படுகிறார். அங்கே இருக்கிற அகசியாவுக்கு மனைவி, அகசியாவுடைய மனைவி, அதாவது அகசியாவுடைய மனைவி தான் யாரு? அத்தாலியா. எனவே 2 பேருமே உறவினர்கள். அந்த உறவு அடிப்படையில் தான் நாம் இங்கே பார்க்கிறோம். எனவே இந்த உதவுவதும் அந்த அடிப்படையில் தான். இஸ்ராயல் நாட்டு மன்னன் யோராமுக்கு அகசியா உதவுவதனுடைய நோக்கமே என்ன?
உறவு அடிப்படையில் தான். அதுக்காகத்தான் அவன் சிரியர்களுக்கு எதிராக படையெடுத்து வந்திருக்கிறான். இப்பொழுது தன்னுடைய மைத்துனர், அதாவது தன்னுடைய மனைவியினுடைய சகோதரன் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறான், காயப்பட்டு இருக்கிறான் என்பதை பார்க்க வந்திருக்கிறார். எனவே 2 பேரும் இணைந்தே அவரவர்களுடைய தேரிலே புறப்பட்டு யாரை சந்திக்கப் போகிறார்கள்? ஏகுவை புறப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் இவர்கள் இங்கே வரல. ஏகு இன்னும் எங்கே வரல? நகருக்குள் வரல. தூரத்தில் தான் இருக்கிறான், வெகு தூரத்தில் இருக்கிறான். எனவே இவன் நகருக்குள் நுழைவதற்கு முன்னாலே இவனை சந்தித்து விட வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக இவர்கள் முன்னாலே போகிறார்கள். தொடர்ந்து அவனை இஸ்ரேலை சார்ந்த நாபோத்தின் நிலப்பகுதியில் சந்தித்தனர். இங்குதான் ஒரு குறிப்பு இருக்கிறது. இஸ்ரேலை சார்ந்த நாபோத்தின் நிலப்பகுதியில் இவர்கள் யாரை சந்திக்கிறார்கள்? ஏகுவை சந்திக்கிறார்கள். இப்போ நாபோத் என்றால் நமக்கு எலியாவுடைய நிகழ்ச்சி நினைவுக்கு வரும். இந்த யோராமுனுடைய தந்தையாகிய ஆகாப்பும் அவனுடைய தாயாகிய ஈசபேலும் நாபோத்தை என்ன பாடுபடுத்தினார்கள் என்று உலகம் அறிந்தது. இப்போ ஆகாப்பினுடைய மகன் யோராம், அவனுடைய மைத்துனர் அகசியா, இந்த 2 பேரும் நாபோத்தினுடைய நிலப்பகுதிக்கு போய்விட்டார்கள். அங்கே யாரை சந்திக்கப் போகிறார்கள்? ஏகுவை சந்திக்கப் போகிறார்கள். எனவே இந்த சந்திப்பு எப்படிப்பட்ட சந்திப்பாக அது இருக்க போகிறது என்பதுதான் இங்கே மிக முக்கியமான செய்தி. தொடருங்கள். 22வது வசனம். யோராம் ஏகுவை கண்டு, ஏகு அமைதிக்காகவா வருகிறீர் என்று கேட்டான். மீண்டும் 3ஆம் முறையாக, அதாவது 2 முறை போர் வீரன், குதிரை வீரன் போய் அமைதிக்காக வருகிறாயா என்று கேட்டான். இப்பொழுது 3ஆம் முறையாக யார் கேட்பது? மன்னனே கேட்கிறான், யோராமே கேட்கிறான். நீ வருவது அமைதிக்காகவா, இல்லை சண்டைக்காகவா, போருக்காகவா, அல்லது என்னை எதிர்க்க வருகிறாயா? எனவே இதை தெளிவுபடுத்திவிட்டு அதன் பிறகு நாம் பேசுவோம். அமைதிக்காக வருகிறாய் என்றால் பிரச்சனை இல்லை, ஆனால் போருக்காக வருகிறாய் என்றால் போரிட்டு பார்ப்போம் என்பதுதான் பொருள். ஆனால் ஏகு சாமானியன் அல்ல, அவன் படைத்தலைவன். ஆனால் என்ன தெரியாது, இந்த படைத்தலைவனுக்கு பின்னால் மற்ற படைகள் எல்லாம் இருக்கிறது என்று யாருக்கு தெரியாது? யோராமுக்கு தெரியாது. சிரியாவை எதிர்த்து நிற்கிற படைத்தை சேர்ந்தவர்கள் எல்லாரும் தான் அவனுடைய சார்பாகத்தான் இவன் வருகிறான். ஏகு மற்ற படைகள் எல்லாம் அங்கே இருக்கிறது, சிரியாவை எதிர்த்து போரிடுவதற்காக அந்த கிளையாத்திலே இருக்கிறது. இவன் ஒரு சிறிய படை மட்டும் கொண்டு வந்து இவனை சந்திக்க வருகிறான். யோராமை இஸ்ரேலிலே சந்திக்க வருகிறான். இது யாருக்கு தெரியாது? யோராமுக்கு தெரியாது. எனவே இவன் ஒரு பெரிய திட்டத்தோடு சூழ்ச்சியோடு வருகிறான் என்பது இவனுக்கு தெரியாது. அதனால தான் நீ அமைதிக்காக வருகிறாயா, இல்லை என்னோடு போரிட வருகிறாயா? இவன் என்ன நினைக்கிறான்? சின்ன படைதானே, இவனை நாம் விரட்டி அடித்து விடலாம் என்கிற எண்ணத்திலே கேட்கிறான். ஆனால் என்ன நிகழ்கிறது? தொடர்ந்து. அதற்கு அவன், உன் தாய் ஈசபேலின் வேசித்தனமும் மாய வித்தைகளும் மிகுந்திருக்கும் வரை அமைதி எப்படி இருக்க முடியும் என்று மறுமொழி கூறினான். இங்கே ஈசபேலின் வேசித்தனத்தை பொறுத்த மட்டில் ஒரு முக்கியமான சிந்தனை இருக்கிறது. இஸ்ரேல் நாட்டை பொறுத்த மட்டில் அல்லது இஸ்ரேல் இனத்தை பொறுத்த மட்டில் வேசித்தனம் என்பது பிற தெய்வ வழிபாட்டை குறிக்கிறது. அவர்கள் பல்வேறு தெய்வங்களை வழிபட்டார்கள். இதற்காகவே ஒசேயா புத்தகம் ரொம்ப தெளிவாக சொல்லும். இஸ்ராயல் மக்கள் மரங்கள் கடியிலும், அதாவது மரங்கள் என்றால் அசரேத் வழிபாடு. அசரேத்துக்கு மரங்களைத்தான் தூண்களாக வைப்பார்கள், மரத்தூண்கள் என்று அழைக்கப்படும். பாகாலுக்கு கல் தூண்கள். எனவே இந்த 2 தூண்களுக்கு அடியிலும் நீங்கள் விபச்சாரம் செய்கிறீர்கள் அப்படின்னா இவர்கள் தெய்வ வழிபாடு நடத்தினார்கள். 2 தூண்களுக்கு முன்னாலே பலி ஒப்பு கொடுத்தார்கள், வழிபாடு நடத்தினார்கள். ஆனால் உண்மையிலே அது ஒரு வேசித்தனத்தை தான் சுட்டி காட்டுகிறது. என்றால் இந்த மரத்தூண்கள் அல்லது கல் தூண்கள் இருக்கின்ற இடங்களிலே இருக்கிற ஆலயங்களிலே கோவில்களே என்ன நடக்கும்னா உண்மையான விபச்சாரம் நடக்கும். ஆண் விபச்சாரிகளும் பெண் விபச்சாரிகளும். இந்தியாவை பொறுத்த மட்டில் அந்த காலத்தில் தேவடியார்கள் என்கிற அந்த சிந்தனை இருக்கும். தேவடியார்கள் என்றால் இறைவனுடைய அடியார்கள் என்று அது சொல்லப்பட்டாலும் ஆலயங்களிலே இருக்கிற, கோவில்களில் இருக்கிற
இறைவனுக்கு அல்லது இறைவனுக்கு மட்டும் ஊழியம் புரிகிறவர்கள். அதை ஒத்த ஒரு சிந்தனையில் தான் இந்த மேலை நாடுகளில், அதாவது கிழக்கத்திய நாடுகளில், குறிப்பாக மெசபத்தோமிய பகுதிகளில் பாகால் வழிபாடும் அசரேத்து வழிபாடுகளும் நடந்து கொண்டிருந்தன. இங்கே இவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் உண்மையிலே விபச்சாரமே செய்வார்கள். இது இதுக்கு என்னன்னா ஒரு முக்கியமான பெயர் இருக்கிறது, வழமை வழிபாடு அப்படின்னு. அதாவது தங்களுடைய நாட்டிற்கும் அல்லது மக்கள் மத்தியில் விவசாயம் செழிக்கவும் அல்லது நிறைய குழந்தைகள் பிறப்பதற்கும் அல்லது ஆடு மாடுகள் அதிகமாக இருப்பதற்கும் அது ஒரு வழமை வழிபாடு. அது எப்போ நடக்கும்னா, இந்த வாய்ப்புகள்லாம் எப்போ வரும்னா, அங்கே இருக்கிற அந்த ஆண் பெண் விபச்சாரிகளோடு அல்லது விலைமகள்களோடு விலைமகன்களோடு உறவு கொள்கின்ற போது தங்களுடைய வீட்டிலும் குழந்தைகள் நிறையா பிறக்கும் என்கிற எண்ணம், ஒரு தவறான எண்ணம் அவர்கள் மத்தியில் இருந்தது. அதனால தான் இறைவாக்கினர்கள் எல்லாருமே இதை வேசித்தனம் என்றே சொல்லுகிறார்கள். விலைமகளாக நீங்கள் வாழுகிறீர்கள் என்று. இதற்காகவே உசேயா இறைவாக்கு என்ன பண்ணுவார், இவரே ஒரு விலைமகளை திருமணம் செய்ய வேண்டிய, ஹாகார் என்கிற விலைமகளை திருமணம் செய்து யாவே என்ன சொல்லுவார், நீ அடையாளமாக இரு, உன்னுடைய மக்கள் செய்கின்ற பாவங்களை சுட்டி காட்டுவதற்காக நீ ஒரு விலைமகளை திருமணம் செய்து கொள். அவள் எப்படி அந்த விலைமகள் உன்னை விட்டு ஓடி போகிறாளோ அதே மாதிரி இவர்களும் என்னை விட்டு ஓடி போகிறார்கள் என்பதை சுட்டி காட்டுவதற்காக. எனவே இது நேரடியாகவே எதை குறிக்கிறது என்றால், அந்த அவர்கள் செய்த விலை மகளுக்குரிய செயல்களையும் விபச்சார செயலையும் அதே சமயத்தில் பிற தெய்வங்களை வழிபட்ட சிந்தனையையும் இது சுட்டி காட்டுகிறது. எனவே ஈசபேல் கொண்டு வந்த வழிபாடு இந்த அசரேத்து வழிபாடு, பாகால் வழிபாடு. இவள் பொனிஷிய நாட்டை சேர்ந்தவள், பக்கத்து நாடு, மத்திய தரைக்கடலை ஒட்டி இருக்கிற பகுதி, இன்றைக்கு லெபனான் என்று அழைக்கப்படுகிறது. அந்த காலத்தில் ஈராம் மன்னன் ஆண்ட அந்த பகுதி தீர் சீதோன் என்று அழைக்கப்பட்ட அந்த பகுதி, அதுதான் பொனிஷியா என்று அழைக்கப்பட்டது. அந்த பொனிஷியா நாட்டினுடைய மகளாகத்தான், அரசனுடைய மகளாகத்தான் இவர் ஆகாப் இவளை திருமணம் செய்கின்றார். இவள் வருகின்ற போது எந்த வழிபாட்டை கொண்டு வருகிறாள், பாகால் வழிபாட்டையும் அசரேத் வழிபாட்டையும் தன்னோடு கொண்டு வருகிறாள். இதை வைத்துதான் இங்கே உன்னுடைய தாயினுடைய வேசித்தனம் என்று சுட்டி காட்டப்படுகிறது. ரெண்டாவது, நீ அதை மட்டும் செய்யவில்லை, நீ என்ன இன்னொன்னையும் செஞ்சிருக்கிற, மாய வித்தைகள். ஏறக்குறைய அப்படிப்பட்ட ஒரு மாய வித்தையில் தான் நாபோத்தினுடைய இரத்தம் விலை பேசப்பட்டது. என்ன பண்ணா ஈசபேல், ஊரில் தலைவர்களை எல்லாம் அழைத்து அவர்களுக்கு திராட்சை மதுவை ஊற்றி அவர்களை குடுக்கிய வைத்து மெய்மறக்க செய்து அவரிடத்தெல்லாம் கையெழுத்து வாங்கினான் கடிதத்தில். நாபோத்தின் மீது அபாண்டமாக பழிகளை எல்லாம் போட்டு அவனை கொலை செய்ய வேண்டும் என்று. இதுதான் மாயவித்தை. இப்படி தந்திர மந்திரங்கள் நிறைந்தவளாகவும் அத்தோடு வேசித்தனத்தை நாட்டுக்குள்ளே புகுத்தியவளாகவும் இவள் இருக்கிறாள். எனவே அவள் இருக்கின்றது போது உன் தாயினுடைய இசபேலுடைய வேசித்தனமும் மாயவித்தைகளும் மிகுந்திருக்கிற வரை நாட்டில் எப்படி அமைதி கிடைக்கும்? நீ என்ன அமைதியை பற்றி பேசுவது? உன் நாட்டில் எப்படி அமைதி வரும்? யாவை எப்படி அமைதியா இருப்பார்? யாவையை நீ அமைதியோடு வைத்திருக்கிறாய். இப்படி பல்வேறு தவறான வழிமுறைகளை உன்னுடைய நாட்டிலே நீ அனுமதிக்கின்ற போது எங்கிருந்து அமைதி கிடைக்கும் என்று அழுத்தம் திருத்தமாக சொல்கிறான். இருக்கும் வரை அமைதிக்கு வாய்ப்பே இல்லை என்பதை அவன் தெளிவாக சுட்டி காட்டுகிறான். எனவே தொடர்ந்து 23ஆம் வசனம். உடனே யோராம் கைகளால் கடிவாளத்தை இழுத்து அகசியாவை நோக்கி, அகசியா, இது சதி என்று சொல்லிக்கொண்டு தப்பி ஓட முயன்றான். ஆக இப்பொழுது அவன் அந்த இடத்திலிருந்து புரிந்து கொண்டான். ஏகு அமைதிக்காக வரவில்லை, போராட வந்திருக்கிறான். இவனுடைய உயிரை பறிக்கவே வந்திருக்கிறான். திட்டத்தோடு வந்திருக்கிறான். எந்த நிலையிலும் ஏகு யோராமுடைய உயிரை வாங்கி விடுவான் என்கிற எண்ணம் யோராமுக்கு வந்துவிட்டது. எனவே தன்னுடைய மைத்துனராகிய அகசியாவையும் அவனிடத்தில் சொல்லி, இது ஒரு சதி திட்டத்தோடு ஏகு வந்திருக்கிறான். எனவே இங்கிருந்து நாம் தப்பியோட வேண்டும்
என்று அவனை தப்பியோட முயற்சிக்கிறான் 2 பேருமே. இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அம்பு எய்கிறான். அம்பு எய்தவுடனே தேரிலேயே அவன் சரிந்து விழுகிறான். அவன் தேரிலேயே சரிந்து விழுகிறான். அப்படின்னா அவனுடைய உயிர் போய்விட்டது. அவரை ஏற்கனவே சொல்லியிருக்கார் 21ஆம் அதிகாரத்தில், எப்படி நாபோத்தினுடைய இரத்தம் மண்ணில் கடந்து நாய்கள் நக்கியதோ அதே போல